அந்த அடர்ந்த காட்டில் சோமுன்னு ஒரு புத்திசாலியான பறவை வாழ்ந்து வந்தது. அந்த சோமு பறவை காடு மேலே ரொம்ப பாசமாக இருந்தது. சோமுவுக்கு ராமுன்னு ஒரு தம்பி குருவி இருந்தது. அவங்க 2 பேரும் ஒரு நாள் இப்படி பேசிக்கிட்டாங்க. தம்பி, கோடைக்காலம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்குது, நம்ம காடை காப்பாற்றணும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்பவே கோடைக்காலமும் வந்தது. கோடை காலத்தாலையும் மரங்களை வெட்டியதாலையும் காடெங்கும் காட்டுத்தீ பரவ ஆரம்பிச்சு. பறவைகள் மேலோங்கி பறந்து பாதுகாப்பான இடத்துக்கு சென்றது. ஆனால் சோமு குருவிக்கும் ராமு குருவிக்கும் காடை விட்டு போக மனசே வரலை. காடை எப்படியாவது நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த தீப்பற்றிய இடத்துக்கு சென்றனர். சோமு இப்படி சொன்னான், பக்கத்தில் ஆறு இருக்கும் தம்பி, அங்கே போய் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றலாம். இருவருமே விரைவாக ஆறை நோக்கி சென்றனர். ஒரு வழியாக ஆற்றுக்கு வந்து சேர்ந்தனர். ஆற்று நீரை தனது சிறு அலகினால் எடுக்க முடிந்த அளவுக்கு எடுத்துக்கொண்டு சோமு குருவியும் ராமு குருவியும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு தன் அலகால் எடுக்க முடிஞ்ச தண்ணியை எடுத்துக்கிட்டு திரும்பவும் காட்டுக்கு சென்றனர். சென்று பார்த்தா தண்ணி திரும்பவும் காடு ஃபுல்லாக தீயாக இருக்குது. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு வந்த தண்ணியை அந்த தீ மேலே ஊற்றுனாங்க. 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. அண்ணா, நம்மளால் முடியாது, கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம், அப்போ தான் அவராச்சும் நம்மளுக்கு ஒரு வழி காட்டுவார் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்படின்னு சொன்ன நிமிஷத்துலேயே யாரால் இதெல்லாம் சாத்தியம்னு போய் எண்ணிக்கிட்டே போய் பார்த்தாங்க. கடைசியில் கடவுள் அவதாரத்தில் கிருஷ்ணர் உட்காந்துருந்தார். அதான் ஃப்ரெண்ட்ஸ், தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாக்கா எதுலேயும் வெற்றி பெறலான்னு இதில் புரிஞ்சுக்கங்க.